வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையுமே நம்ம மொபைலில் இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சவங்க தாராளம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க மட்டும் பார்த்து இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுடைய டெஸ்க்டாப்லேயே இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வந்துடும். இப்போ நம்ம அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா சில மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே தான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் டாப்லேயே இருக்கும், என்ன இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் செட்டிங்கை செட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதில் செட்டிங்கை செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு இருக்க ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால சேஞ்ச் பண்ண முடியல. நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் தான் வீடியோ குவாலிட்டியும் சேம் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே போலவே ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷனில் போர்ட்ரேட் வியூ வேணுமா, அதாவது வெர்டிக்கலான வியூ வேணுமா, ஹரிசாண்டலாக வியூ வேணுமான்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த செட்டிங் ஆப்ஷனே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சவுண்டு சோர்ஸு. அதாவது நீங்கள் சிஸ்டத்தோட சவுண்டை யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா மியூட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது சிஸ்டம் சவுண்டை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா மியூட்டில் இருக்கணுமா, இல்லைனா எக்ஸ்டர்னலாக மைக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சவுண்டுன்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோவோட சவுண்டு ரெக்கார்ட் பண்ணிக்கும், சிஸ்டம் சவுண்டுங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃப்ரேம் ரேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த ஃபிக்ஸட் ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லைனா ஃபிக்ஸடாக 24 ஃபிக்ஸட் ரேட்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் டு எண்டு. அதாவது நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஃபோன் லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ கட் ஆகிடும். அந்த ஆப்ஷனை எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்காங்க, ஆஃப் பண்ணிடுவீங்க. அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டே இருப்பீங்க கண்டினியூவாக, உங்களுடைய ஸ்க்ரீன் ஆஃப் டியூரேஷன் ஒரு 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது சடனாக ஆஃப் ஆகிறதுக்கு, அந்த வீடியோ கட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ டச் கெஸ்டர்ஸ். அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபிங்கரை மூவ் பண்ணும்போது அதில் கர்சர் வரும். அந்த கர்சர் நீங்கள் ஃபிங்கர் வச்சுருக்க இடத்த பாயிண்ட் ஓவர் பண்ணோம். இப்போ நம்ம அதை ஆப்ஷனை ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த பாயிண்டர் நம்ம எங்கெல்லாம் ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணும்போது அந்த பாயிண்டர் மூவ் ஆகுறது தெரியுது. இது யூடியூப்பில் வீடியோ போடும்போது நம்ம எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். எதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லைன்னா அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இதே போல் மேலும் பல டிப்ஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.